1876 அலெக்சாண்டர் கிரகாம்பல் போனை கண்டுபிடிச்ச அந்த வருஷத்துல உங்களால டைம் டிராவல் பண்ணி போக முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி டைம் டிராவல் பண்ணி அந்த டைம்ல எனக்கு போனதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்க ஸ்மார்ட் போனை அங்க இருக்க மக்கள் கிட்ட காட்டினா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இந்த டப்பாவால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஆச்சரியமா கேட்பாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த 2023ல நம்மள சுத்தி இருக்க டெக்னாலஜி ரொம்பவும் வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் மொபைல் போனுங்கிறது இப்ப முக்கியமான ஒண்ணா இருந்துட்டு இருக்கு. நம்ம டெலிபோனை பயன்படுத்திட்டு இருந்த அந்த காலத்துக்கு அப்புறமா இப்ப ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்மார்ட் போன் காலத்துக்கு அப்புறமா அடுத்து என்னவா இருக்குங்கிறத பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஸ்மார்ட் போன் யுகத்தையே மாற்றி அமைக்க போற ஒரு புதிய டெக்னாலஜியை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு எஸ்கே ஃபோர்காஸ்டர். 2015 அமெரிக்கால மோஜோ விஷன்ங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது. இந்த கம்பெனியோட நோக்கம் மனிதர்கள் சில சூழ்நிலையில மொபைல் போன் பயன்படுத்துறதுனால பெரிய ஆபத்துக்களை சந்திக்கிறாங்க. இந்த மோஜோ விஷன் லென்ஸால நம்மள பல ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்து பாதுகாக்க முடியும். இன்னும் பல வியக்க வைக்கிற செயல்களை இந்த மோஜோ லென்ஸால பண்ண முடியும். இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த விதத்துல வேலை செய்யக்கூடியதுங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகுமென்டட் ரியாலிட்டி உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இதால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்மளால போக முடியாத பார்க்க முடியாத பல இடங்களையும் ஒரு புதிய உலகத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நிஜமாவே நடக்கிற மாதிரி இதால கொண்டு வர முடியும். உங்களுக்கு பிடிச்ச இடத்தை இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபர்களை உங்க வீட்டுல நீங்க இருக்க இடத்திலேயே கொண்டு வர முடியும் விர்ச்சுவலா. இதை பயன்படுத்தும் போது உண்மையாவே அந்த உலகத்துல நீங்க இருக்க மாதிரியே உணர வைக்கும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏஆர்ங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஏஆர் கிளாஸை விட ஒருபடி மேல போய் இந்த மோஜோ விஷன் லென்ஸால உலகத்தோட டெக்னாலஜியை மொத்தமா உங்க கண்ணுக்குள்ளேயே கொண்டு வர முடியும். இந்த லென்ஸை உங்க கண்ணுல போட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்க முன்னாடி இருக்க இடத்தோட இன்ஃபர்மேஷனை உங்க கண்ணிலேயே தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட நோட்டிபிகேஷன் மெசேஜஸ் எல்லாமே உங்க கண்ணாலேயே பார்க்க முடியும். அதுக்கு ரீப்ளை கூட பண்ண முடியும். இதுக்காக உங்க போனை யூஸ் பண்றதுக்கான தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம உங்களோட கண்களோட அசைவுகளால உங்களால இந்த மோஜோ விஷன் லென்ஸ் கூட பேச முடியும். இந்த மோஜோ லென்ஸால போன் கால்ஸ் கூட பண்ண முடியும். இதுக்காக ஒரு நெக் பேண்ட பயன்படுத்தி இருக்காங்க. இந்த நெக் பேண்ட் உங்க கழுத்துல இருக்கும்போது உங்களால போன் கால்ஸ் மட்டும் இல்லாம இந்த மோஜோ லென்ஸ்க்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பர்சனல் அசிஸ்டன்ட் கூடவும் பேச முடியும். இந்த நெக் பேண்டையும் மோஜோ லென்ஸையும் கனெக்ட் பண்றதுக்கு மோஜோ டூத்ங்கிற ஒரு புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்காங்க. இது மாடர்ன் போன்ல யூஸ் பண்ற ப்ளூடூத்தை விட ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மோஜோ விஷன் சிஇஓ இந்த லென்ஸை பத்தி சொல்லும்போது, இந்த லென்ஸை ஒருத்தர் போட்டதுக்கு அப்புறமா அவரோட சாதாரண கண்ணால பார்க்க முடியாத பல விஷயங்களை இந்த லென்ஸ் உதவியால பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்துட்டு இருக்க பொருளோட ஃபுல் டீடைல்ஸ் அவரோட கண்ணோட எட்ஜ்லயே பார்த்துக்க முடியும். இந்த கம்பெனியோட நோக்கம் நம்ம கையில இருக்க ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மொத்தமா நம்ம கண்ணுக்குள்ளேயே ஒரு மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே உதவியால பார்த்துக்கிட்டே கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியும். இந்த மோஜோ லென்ஸால நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது போன் யூஸ் பண்ணாமலே நேவிகேட் பண்ண முடியும். இதால டிராபிக் எங்க அதிகமா இருக்குங்கிறத பத்தியும் எந்த வழியா ஈஸியா போக முடியும்ங்கறத பத்தியும் நம்மளால ரோட பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம முன்னாடி போயிட்டு இருக்க காரோட ஸ்பீட், அந்த கார் பத்தின டீடைல்ஸ், அந்த காரோட ரேட் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா அந்த காரை நம்ம கண்ணால ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா மட்டும் போதும், அதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்க கண்ணை 2 டைம்ஸ் சிமிட்னா போதும், க்ளோஸ் ஆகிடும். இப்ப நீங்க அடுத்த ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ணி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாடியோட டெம்பரேச்சர், ஹார்ட் பீட் அது கூடவே கரெக்ட் ஃபார்ம்ல ஒர்க் அவுட் பண்றதுக்கான விஷனை கூட நம்ம கண்ணால பார்த்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதால நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்ல ஏதாச்சும் புக் ரீட் பண்ணும்போது கூட உங்க மைண்ட ஃபோக்கஸா வச்சிருக்க முடியுது. இந்த மோஜோ லென்ஸால லொகேஷன் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும், வெதர் அப்டேட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேல உங்க போன் உதவி இல்லாமலே எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அதை உங்க ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த லென்ஸ் தான் உலகத்துல உருவாக்குனதுலயே ஸ்மாலஸ்ட் அண்ட் டென்சஸ்ட் மைக்ரோ எல்இடி டிஸ்பிளே. இந்த சின்ன டிஸ்பிளே 14,000 பிக்சல் per inch ரெசல்யூஷன்ல பண்ணிருக்காங்க. The heart of the lens is the world's smallest and densest micro LED display. ஒரு மாடர்ன் ஸ்மார்ட்போனோட பிக்சல் 471 பிக்சல் per inch மட்டும்தான். அப்ப இந்த மைக்ரோ LED டிஸ்ப்ளே ஸ்மார்ட்போனோட டிஸ்ப்ளேயை விட 300 மடங்கு அதிக பவரோட தயாரிச்சிருக்காங்க. இந்த மைக்ரோ LED டிஸ்ப்ளேவை இந்த லென்ஸோட சென்டர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸ் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நீங்க வீட்ல இருக்கும்போது இல்ல வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் உங்க மைண்ட ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுனால ஈஸியா அதை பத்தின டீடைல்ஸை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கார் ஷோரூம் இல்ல பைக் ஷோரூம் போய்கிட்டு யார்கிட்டையும் எந்த டீடைல்ஸும் கேட்கறதுக்கான தேவை இருக்காது. ஏன்னா இந்த மோஜோ லென்ஸ் ஷோரூம்ல நீங்க என்டர் ஆகும் போது ஃபுல் டீடைல்ஸ் உங்க கண்ணிலேயே தெரியப்படுத்திடும். இந்த மோஜோ லென்ஸ் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் உதவியா இருக்க போகுது. இந்த லென்ஸால மெடிக்கல் ஃபீல்ட், இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட், இன்ஜினியரிங் ஃபீல்ட், அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு கூட ரொம்ப உதவியா இருக்க போகுது. இந்த கான்டாக்ட் லென்ஸை போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணும்போது பேஷண்டோட சர்ஜரி பண்ணக்கூடிய இடத்தை அவரால் கிளியர் விஷன்ல பார்க்க முடியறதுனால எந்தவித அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட்ல எந்த வேலையா இருந்தாலும் இந்த லென்ஸ் உதவியால முன்கூட்டியே அதோட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய முடியுது. மொத்தத்துல ஒரு கம்ப்யூட்டரை உங்க கண்ணில் எடுத்துட்டு போக போறீங்க. இந்த லென்ஸால ஒரு பண்டோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை கூட ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பவரா உருவாக்கி இருக்காங்க. இந்த மோஜோ விஷன் லென்ஸோட மிக முக்கியமான யூஸ பத்தி இனிமேதான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பில்டிங்ல தீ விபத்து ஏற்படும் போது ஃபயர் ஆபீசர்ஸால புகை மூட்டத்துல எந்த இடத்துல மக்கள் சிக்கி இருக்காங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. இந்த மோஜோ விஷன் கான்டாக்ட் லென்ஸால லோ லைட்ல கூட கிளியர் விஷன்ல தெளிவா பார்க்க முடியுங்கிறதுனால புகை மூட்டத்துல மக்களை கண்டுபிடிக்கிறதுலயும் எந்த இடத்துல தீ அதிகமா எரிஞ்சிட்டு இருக்குங்கிறத பத்தியும் கண்டுபிடிக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஃபயர் ஆபீசர்ஸ் யூஸ் பண்ற சூட்டோட ஆக்சிஜன் லெவல கூட இந்த லென்ஸோட டிஸ்பிளேல பார்க்க முடியுது. இந்த மோஜோ விஷன் கான்டாக்ட் லென்ஸ் நம்ம உலகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. 2023ல இந்த கம்பெனி இந்த லென்ஸ்ல இன்னும் சில டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லென்ஸை பயன்படுத்துறதுனால நம்ம கண்கள்ல ஏற்படுற சைடு எஃபெக்ட் பத்தி பார்க்கும்போது இந்த மோஜோ லென்ஸ் இன்பில்ட் பேட்டரியோட உருவாக்கப்பட்ட எலக்ட்ரானிக் மைக்ரோ லென்ஸ். இந்த லென்ஸை நம்ம போட்டதுக்கு அப்புறமா நம்ம கண்ணுக்குள்ளேயே பேட்டரியோட நடக்கிறோங்கிறது தான் உண்மை. இந்த கம்பெனி சேஃப்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காக அதிகமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லென்ஸோட டிசைனை பத்தி பார்க்கும்போது இந்த லென்ஸோட மைக்ரோ எல்இடி டிஸ்ப்ளேவை சுத்தி பயோசேஃப் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பயோசேஃப் பேட்டரியை சுத்தி தான் மோஷன் சென்சார் அண்ட் இமேஜ் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த லென்ஸை நம்ம ஒன் டைம் சார்ஜ் பண்ணா நம்மளால 8 மணி நேரம் கண்டினியூஸா யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. இந்த லென்ஸை நீங்க வாங்கும்போது உங்க கண்ணோட சைஸுக்கு ஏத்தபடி உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுற ஃபீச்சர்ஸோட கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறாங்க. இந்த லென்ஸை நம்ம வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த கம்பெனி FDA அப்ரூவலுக்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த லென்ஸை நம்மளால வாங்க முடியும்னு எதிர்பார்க்கலாம். இது மார்க்கெட்ல வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஐபோனோட ரேட்ல தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இருக்காங்க. இப்போ நீங்க ஐபோனை வாங்குவீங்களா இல்ல இந்த மோஜோ விஷன் லென்ஸை வாங்குவீங்களாங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மோஜோ விஷன் கம்பெனிக்கு போட்டியா ஆப்பிள் கிளாஸ் அப்புறம் இன்னும் சில கம்பெனிஸ் இந்த AR கிளாஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மோஜோ விஷன் கான்டாக்ட் லென்ஸ் கூடிய சீக்கிரம் உலகம் பூரா யூஸ் பண்ண போறாங்கறத எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால முதல்ல பார்க்க முடியும். நான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாபிக்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க SK.